Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் எடையை வேகமா குறைக்கக்கூடிய காலையில சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தயாரித்து இதை நம்ம காலையில் குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைச்சி நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட முடியும், உற்சாகமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணி இந்த ரெமெடியை தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அந்த காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கண்டிப்பான முறையில் ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்கணும். அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா தான் அன்றைய நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க முடியும். குறிப்பாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் என்ன செய்வாங்கன்னா சாப்பிடாம பட்னியாக இருப்பாங்க. இப்படி அவங்க காலையில் சாப்பிடாம பட்னியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவங்க பட்னியாக கிடந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க பட்னியாக காலையில் இருந்துட்டு மதியம் வரையும் ரொம்ப டயர்டாகி செம்ம பசியோட மதியம் காலையில் சாப்பாடை சேர்த்து ஒரே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா பசியில் கொஞ்சம் நம்மளே அறியாமல் கிறுகிறுப்பு தன்மை ஏற்படும். அதனால் அதிகமாக அவங்க மதியம் லஞ்ச் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் பட்னியாக கிடந்தால் அது நம்ம உடம்பை மட்டும்தான் பாதிக்குமே தவிர நம்ம உடல் எடையை குறைக்காது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் இதை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்மூத்தி தேவையான திங்ஸ் மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஸ்மூத்தியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மூத்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் நமக்கு ரொம்ப ரொம்ப கலோரிஸ் கம்மியானது. அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம். நீங்கள் இந்த ஆப்பிள் பழம் ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக எந்த பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் மாதுளம்பழம் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் கொய்யாப்பழம் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் திராட்சைப்பழம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பழம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பழத்தை யூஸ் பண்ணுங்கள். பலா மட்டும் எடுக்க வேணாம், அதாவது மாம்பழமும் பலாப்பழமும். அது தவிர நீங்கள் மற்ற எந்த பழம்னாலும் இந்த ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பிளில் கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஆப்பிள் சாப்பிட்றப்ப இந்த ஆப்பிளில் இருக்கிற முழு ஊட்டச்சத்து நம்ம உடம்பு கிரகிக்கப்படும். அதனால் நம்ம உடம்புக்கும் இது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற முதல் பொருள் என்னன்னு சொன்னால் ஆளி விதை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆளி விதைவில் ஒமேகா 3ங்கிற ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட், அதாவது இந்த நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதனால தான் இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆளி விதையை 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் செம்ம ஹையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஊற வச்சு தோல் நீக்கி கூட இந்த ஸ்மூத்தியோட ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் வீடியோக்காண்டி அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாம் பருப்பில் ஹை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹை ப்ரோட்டீனோ ஹை ஃபைபரும் தான். இந்த ஸ்மூத்தியில் ஹை ப்ரோட்டீனோ ஹை ஃபைபரும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா சீடு. இந்த சியா சீட் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மார்க்கெட்டில் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கினா சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. சியா சீட்னோடனே ஏதோ ஒரு பொருள் நினைக்காதீங்க. இது தமிழில் ஏதோ சப்ஜா விதைன்னு சொல்லுவோம். இந்த சப்ஜா விதை நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா விதை செம்மையாக நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கும் இது சூப்பராக உதவியாக இருக்கும். அடுத்து இது கூட நான் எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்ப்கின் சீடில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரோட்டீன். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற இந்த பாதாமும் சரி, இந்த பம்ப்கின் சீடும் சரி, நமக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவக்கூடியது. இப்போது இது கூட நம்ம கொஞ்சோட கார்போஹைட்ரேட் எடுக்கணும்ல, இல்லைன்னா நமக்கு ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஓட்ஸ் அல்லது சிவப்பு அவல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இது கூட சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓட்ஸ் வேணும்னா ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ரெசிபி தயாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி தயாரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த 1 ஸ்பூன் சியா சீடு இருக்குல்ல, இந்த சியா சீடில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே ஊற விட்டுறலாம். இதை ஊற விட்டுட்டோம்னா அது பெசாட்டு ஊறி நல்லா பஃப்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சியா சீட் மேலே அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பார்க்க அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்கள் ஜூஸ் கடைக்கெலாம் போனீங்கன்னா ஃபலோடா வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த ஃபலோடாவில் இந்த சியா சீட் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஜூஸஸ்லேயும் இந்த சியா சீட் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இங்கே இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அப்சர்வ் பண்ணி நல்லா பஃப்னு தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்ல ஒரு ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக இது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே ஒரு சைடு ஓரமாக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த அவுள்லையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் இந்த அவுள் வந்து நல்லா ஊறி பஃபியாக வரும். கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டா இது கொஞ்ச நேரத்தில் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் இதையும் ஒரு சைடு தண்ணியை ஊற வச்சு ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறட்டும். நம்ம இந்த ஆப்பிளில் தோலை நீக்கி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளை கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சியா சீட், இந்த சியா சீடை நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம போட்ட கொஞ்சோண்டு சியா சீடு எவ்வளோ வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு நிப்பாட்டி வச்சுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அவள், அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அவளோட தண்ணி வேண்டாம், தண்ணி இல்லாமல் அவளை மட்டும் எடுத்து ஆட் பண்ணுங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அவளும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு இந்த ஆளி விதையை ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட நம்ம வச்சுருந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். நான் சின்ன ஜாரில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு பிளேஸ் பத்தலை. ஆனால் அரைச்சிச்சின்னா சரியாக வந்துடும். ஏன்னா ஆப்பிளில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே லிக்யூடாக மாறிடும். அதனால் அரைச்சா சரியாக வரும். அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கிற பூசணிக்காய் விதை இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சத்தை நிப்பாட்டி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்மூத்தியை நம்ம வேற ஒரு பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஸ்வீட்டுக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலும் இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்வீட்டே போதுமானது. இல்லை உங்களுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் ஸ்வீட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சீனி எதுவும் போட்டுற வேண்டாம். 2 பேரிச்சம்பழமோ அல்லது கிறிஸ்மஸ் பழமோ ஆட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் நல்லா இறங்கும். நம்ம உடம்புக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்பவே நல்லது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த ஃப்ளாக்ஸ் சீடு இந்த சியா சீடு இருக்குல்ல, அதை நம்ம இது கூட கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சோண்டு பம்கின் சீடை போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்கள். இது ஊடால கடிபடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட் லாஸ் ஸ்மூத்தி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்மூத்தியை டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டு வர்றப்போ உங்கள் வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு 3 தோசை 4 தோசை சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். நம்ம வயிறு ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே, அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், எல்லா சத்துக்களும் இந்த ஸ்மூத்தியில் அடங்கியிருக்கு. அப்போது நமக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராது, வெயிட் லாஸும் சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் கொஞ்சோண்டு பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறப்ப வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக காலைல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.